அனைவருக்கும் வணக்கம். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியிலிருந்து இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது 75வது பாடல். தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் அபிராமியை உபாசித்தவர்கள், தொழுதவர்கள், வணங்கியவர்கள் கற்பகக் காட்டின் மர நிழலில், அதாவது தங்க கட்டிலில், கற்பக காட்டில் நினைத்ததை அளிக்கும் கற்பக மரம், கற்பக காடு, அங்கு அந்த நிழலில் அபிராமி அடியவர்கள் தங்குவர், இளைப்பாறுவர். இது பதமுக்தியை பொறுத்து சொல்வதாகும். தாரு என்பது தரு என்பது மரமாயிற்று. தாயர் இன்றி மங்குவர் மண்ணில், நிலவுலகில் பிறப்பதற்கு ஒரு தாயாரின் கருப்பை வேண்டும். அவ்வாறு இந்த பதமுக்தியில் வாழ்பவர் மீண்டும் பூமியில் வந்து பிறப்பர். ஆனால் தாயர் இன்றி, அம்மா வயிற்றில் கருவில் செல்லாமல் ஒரு புல்லாகவோ பூடாகவோ முளைப்பர். அருகம்பில்லுக்கு விதை கிடையாது. அந்த அருகம்பில் விநாயகரின் திருவடியை அடைந்த மாத்திரத்தில் முக்தி பேர் அடைகிறது. அந்த செடியிலிருந்து கொய்த மாத்திரத்தில் அது முக்தி பேர் அடைகிறது. சில நாள் மட்டுமே பூவுலகில் இருந்துவிட்டு வீடு பேர் அடைவதை கூறுகிறார். தங்குவர் கற்பகத் தாருவின் நிழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை. வழுவா பிறவி என்றால் ரொம்ப நாள் நீடிக்காம உடனடியாக முடிகிற இந்த பிறவி பிணி. மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி பொங்கு உவர் ஆழி. மால்வரை, அந்த நீண்ட 7 மலைகள், 8 மலைகள், பொங்கு உவர் ஆழி 7 கடல்கள், ஈரேழு புவனமும் மேலேயும் கீழேயும் 14 உலகங்கள். அந்த 14 உலகங்களின் பெயர் பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தவலோகம், சத்தியலோகம், அதலம், விதலம், சுதலம், தராதலம், ரசாதலம், மகாதலம், பாத்தாளம். இந்த 14 உலகையும் படைத்தவள். என்னென்ன படைச்சா? மால்வரை, அதாவது மலைகளை படைத்தவள். பொங்குவோர் ஆழி, 7 கடல்களை படைத்தவள். 8 மலைகளை படைத்தவள். இந்த 7 புவனங்களை படைத்தவள். இதெல்லாம் எங்கேருந்து படைக்கப்பட்டது? அவளின் உந்திக் கமலத்திலிருந்து, அவளுடைய தொப்புளில் இருந்து தோன்றியது. எனவே இந்த உலகத்திற்கு அனைத்திற்கும் தாயானவள் அவள். ஒரு குழந்தையை நம்ம ஹிம்சை பண்ணினோன்னா அந்த அம்மா பொறுப்பாளா? இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் அவளே தாயானவள். அப்படி இருக்கும்போது சக உயிர்களை நேசிக்காமல் துன்புறுத்தினால் அது அவளுக்கு பொறுக்குமா? தாயார் ஏற்பாளா? இயற்கையை சிதைத்தால் அவள் பொறுப்பாளா? பூமியை பாழ் செய்தால் அவளால் தாங்க முடியுமா? அவள் கோபம்ங்கிறது ஒரு எண்ணம் வந்தால் என்ன ஆகுது? நாம் பொங்கு இவள் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இவளுடைய இந்த கொங்கை கொண்ட இவளுடைய திருமேனியை குறித்தவருக்கு பரமுக்தி கிடைக்கும், பதமுக்தி கிடைக்கும் என்று பாடுகிறார். இந்த உலகத்தின் தாயான அம்பிகை உபாசிப்பவர்கள் அம்பிகை மாத்திரம் உபாசிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்த வேண்டும் என்று பாடுகிறார். தங்குவர் கற்பகத் தாருவின் நீழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழு புவனமும் பூத்த உந்திக் கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இவளுடைய இந்த அற்புதமான திருமேனி எழிலை, பூங்குழல் கொண்ட கொங்கை கொண்ட திருமேனியை கொண்டவர்கள் இப்படிப்பட்ட ஒரு பதமுக்தியையும் பரமுக்தியையும் பெறுவர் என்று பாடுகிறார். மீண்டும் பாடல்.
தங்குவர் கற்பகத் தாருவின் நிழலில் தாயர் இன்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் புங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே என்று பாடுகிறார் அபிராமி பட்டர். ஆண்டவன் அருள்.